ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஆர்ஆர் எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் 5 வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு லைன்ஸ் வந்து நீங்க போட்டாலும் சரி, இல்லைன்னா அப்படியே பண்ணாலும் சரி. ஆனா இந்த மாதிரி வந்து லைன் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க ஒண்ணுன்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து நீடில விட்டு ஜரி த்ரெட் வந்து இப்ப வந்து நான் மேல இழுத்துட்டேன். ஸோ இழுத்துட்டு 2 நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, 2வது லைன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அங்க வந்து நீடில திரும்பி உள்ள விட்டு ஜரி த்ரெட் வந்து வெளில இருக்கு. அதாவது செயின் ஸ்டிச் போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச்சுக்கு போட்டு அதை வந்து இப்போ ஆப்போசிட் டைரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கும் போது பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஜரியை வந்து இழுத்துக்கோங்க. நீங்க இந்த சைடு இழுத்தாலே கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளோ கேப் வேணுமோ, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து லைன் போடுறப்போ உங்களுக்கு எப்படி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா 3வது லைன் இருக்கு பார்த்தீங்களா, அங்க திரும்பியும் ஸ்ட்ரெயிட்டா, அதாவது நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா 3வது லைன்ல வந்து திரும்பியும் வந்து செயின் ஸ்டிச் லென்த்தா ஒன்று வந்து போட்டுட்டு அது திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பட்டன் ஸ்டிச் மாதிரி நீங்க வந்து இழுத்துக்கோங்க. ஸோ இழுத்துட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டு அதே மாதிரி தான் பக்கத்துல எவ்வளோ கேப் வேணுமோ அந்த மாதிரி அதே மாதிரி பக்கத்துல திரும்பியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு 4வது லைன் இருக்குல்ல, அங்க திரும்பி ஒரு லென்த் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்பி ஆப்போசிட்ல எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல செயின் ஸ்டிச் வந்து போட்டு இப்போ 5வது லைன் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வரைக்கும் லென்த்தா ஒரு வந்து செயின் ஸ்டிச் போட்டு திரும்பி ஆப்போசிட்ல இழுத்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கே இழுத்துட்டு திரும்பியும் நீங்க வந்து கீழே திரும்பி இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி பக்கத்துல ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு திரும்பி அப்படியே வந்து கம்மி பண்ற மாதிரி 4வது லைன்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. போட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துட்டு திரும்பியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டு பக்கத்துலயே ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா 3வது லைன் அங்க வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இழுத்துட்டு திரும்பியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டு அதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் தான். 2வது லைனுக்கு வந்து நீங்க திரும்பி போட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆப்போசிட் 2க்கு அப்புறம் 3வது லைன் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க பார்க்கணுன்னா என்னோட சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுல நீங்க போய் கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட்லயும் பண்ணுங்க. நான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடுவேன். இல்லைன்னா எதனா வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் வந்து அதை நான் அப்லோடு பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை நீங்க வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஹால்ல வச்சிருந்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்டுல வந்தாச்சு. பாத்தீங்கன்னா எண்டு நாட்டு போட்டு வந்து இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஆரி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுனா ஸ்டிச்சஸ் வேணுமோ எதுனாவது வேணுமோ அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஷேர் பண்ணுங்க. எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.